ரெடியா போலாமா? ஆன் பண்ணிட்டீங்களா? லைட் எரியலையே மச்சான். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ.சி. அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய மாலை அணிவித்து கௌரவித்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம். உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்பா அம்மாவுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் குருவுக்கு தான். எனவே அந்த குருவாக இருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கம் கேப்டன் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு மணமக்கள் எல்லா சீரோடை சிறப்போடும் வாழணும்னு சொல்லி மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறேன். உண்மையிலே முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய விருப்பம். அந்த வகையில் என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இதுவரைக்கும் எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க சென்றிருக்காங்க. எத்தனை முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் கேள்வியாக மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் இன்னைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடிச்சு வரட்டும். ஆனால் வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, பாட்டு பாடிட்டு இருக்காரு, இளைஞர்களிடம் போய் கொண்டு எடுத்துக்கிறாரு. இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கிறது சொல்லி நம்ம மேகதாதுல அணை தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது. நேற்று சிவகுமார் அவர்கள் சென்னைக்கு உதயாநிதியை சந்தித்து மேகதாதுல அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில் நேற்று முந்தானேத்து என்னை சந்தித்தாங்க. அப்போ அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாதுல அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஏற்கனவே நம்ம திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயம் காக்கப்படும். எனவே நிச்சயமாக மேகதாது அணை வருவதனால தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் நம்ம விவசாய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருடைய கட்சியின் கடமை. பாலியல் அத்துமீறல் சம்பந்தமான குரல் அதிகமாக பெரிய நடிகை கூட தெரியாது. அது நிச்சயமாக ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் அப்படின்னாலே தவறாக அவர்களை பயன்படுத்துகிற மனப்பான்மை இன்னைக்கு சினிமா துறையில் மட்டுமே கிடையாதுங்க, அனைத்து துறையிலுமே இது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பசுந்தோல் போற்றிய புலிகளாக பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற பல பேர் பல தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. பெண்கள் தைரியமாக இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக என்றைக்கும் பெண்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அது மட்டும் கிடையாது, தவறுகள் இங்கு நடந்தாலும் நிச்சயமாக அதை தட்டி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை இனி வருங்காலங்களில் இங்கு ஏற்படக்கூடாது. முதல் ஆளாக அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு குற்ற தண்டனை தர வேண்டும் என்று சொன்னது நான் தான். ஒரு பெண்ணாக, ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளராக நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு உறுதியாக தூக்கு தண்டனை போன்ற உயர்பட்ச தண்டனை தரப்போதால் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். அது திரைத்துறை மட்டும் கிடையாது, இன்னைக்கு அனைத்து துறைகளிலுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கடுமையான சட்டங்களை கொண்டுதான் இது நம்ம தட்டி கேட்கணும். பெண்களும் தைரியமாக அவர்களுக்கு நடக்கின்ற கொடுமையை தைரியமாக சொல்லணும். எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்களும் நிச்சயமாக
எல்லாருமே இதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆண் மக்களை வந்து இன்னைக்கு தலைகுனிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அதனால எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் என்ற எதுக்கு பாகுபாடு? நீங்களும் ஒரு வேலைக்கு போறீங்க, பெண்களும் ஒரு வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆண்களுடைய கடமை அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்ல கடமை. அன்னைக்கு அதை நான் சொன்னேன். வந்து அந்த ஏஐல கேப்டனை வந்து கோட் திரைப்படத்தில் வந்ததுக்கு நன்றி சொல்ல வந்தாங்க. அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு படம் ரிலீஸு. விஜய் அவர்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்கள் வந்து உங்களுக்கு அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நிச்சயமாக அந்த படம் கேப்டன் வருகின்ற அந்த சீன் வந்து நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிச்சயமாக அந்த படத்தை விஜயோட மாநாடுக்கும் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்குறாங்க. மாநாடு அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியல. ஒரு நார்மல் சென்னையிலேருந்து இப்போ வரேன். ஒரு கார் ரேஸுன்னு நடத்துனாங்க. அந்த கார் ரேஸு ஓவரில் நைட் கோர்ட்டில் போட்டு நீங்கள் அனுமதி பெற்ற ஒரு கார் ரேஸ் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ, ஒரு மாநாடு நடத்தவோ, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அதனால் நிச்சயமாக யாருடைய வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது. எனவே பெரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதனால் இந்த மாற்று கருத்து கலப்படப்பால் என்பது ஊரறிந்த ஒரு உண்மை. பல ஊழல்கள் அது நடந்து கொண்டிருக்கிறதும் உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க தவறி விட்டு வெளிநாட்டில் போய் நான் அந்த தொழிலை வீழ்த்து கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன். இங்கே இருக்கிறத ஒழுங்காக பண்ணாலே முதல்ல போதும். இப்போ ஃபார்முலா A4 ரேஸ் வச்சாங்க. 4000-5000 கோடி செலவு ஒரு நைட்டுக்கு. யாருக்கு என்ன பலன்? அதை பற்றி இங்கே யாருக்கு என்ன தெரிஞ்சது? அதனால் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்தது? ஆனால் அந்த 5000-6000 கோடி வச்சு நல்ல சாலைகளை அமைச்சிருக்கலாம். நிரந்தரமாக ஒரு சிமெண்ட் சாலைகளை அமைத்து ஒரு நல்ல தரமான ஒரு சாலைகளை கொடுத்திருந்தா மக்கள் பயன்பாட்டுக்கு அது சரியாக இருக்கும். இங்கே வேண்டியதை மக்களுக்கு செய்வதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி காமிக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே சொல்கிற விஷயங்கள். அதனால் எல்லா துறையும் சிறந்ததாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். விஜயுடைய ஒரு தனிப்பட்ட நட்பு ரொம்ப ஆழமான அரசியல் ரீதியான உறவுகள் கட்சி ஆரம்பிக்கலையே, கட்சி ஆரம்பிக்கட்டும். இல்லை கட்சி மாநாடு நடத்தட்டும், கட்சி அறிவிக்கட்டும், கொள்கைகளை சொல்லட்டும். அதற்கு பிறகுதான் என் கருத்தை நான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் அவர் ஒரு நடிகராக எங்கள் வீட்டுக்கு வந்தார். இப்போ நேரத்தில் எப்பவுமே எங்களுடைய பையன்தான். அதனால் அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். பட் சினிமா வேறு, கட்சி வேறு. கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள், அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட செயல்பாடுகள், அதை பார்த்த பிறகுதான் என் கருத்துக்களை நான் சொல்ல முடியும். பிடிச்சிருந்தப்ப 2026 வாய்ப்பு அது சொல்ல முடியாது. அதான் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல நான் சொல்கிறேன். முதல்ல வரட்டும், மாநாடு நடத்தட்டும், கொள்கைகளை சொல்லட்டும். பிறகு எங்கள்